வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். அதில் ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் காலடியில் பிறந்ததிலிருந்து காஞ்சியில் முக்தி அடைகிறவரை ஆச்சாரிய சரித்திரத்தை சொல்லும் அந்த சைவமான நூல் ஆச்சாரியாளின் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவமாக சொல்வது. கைலாசத்திற்கு ஆச்சாரியால் சரீரத்தோடேயே போய் பரமேஸ்வரனை தரிசனம் செய்ததையும், பரமேஸ்வரன் அவருக்கு பஞ்ச லிங்கங்கள் என்னும் 5 ஸ்படிக லிங்கங்களை அனுகிரகித்து 3 காலத்திலும் இந்த லிங்கங்களுக்கு பில்வத்தால் அர்ச்சனை பண்ணு என்று ஆக்ஞாபித்ததையும் தான் ஆச்சாரியால் அத்வைதபரமாக பாஷ்ய நூல்கள் செய்து அவற்றை தேசம் முழுவதிலும் உள்ள வித்வத் சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரச்சாரம் பண்ணி அத்வைத பிரதிஷ்டாபானாச்சாரியால் என்று பெயர் பெற்றதே அவருடைய ஜீவிதத்தில் சிகரமான காரியமானாலும் அது சிவ ரகசியத்திற்கு முக்கியமில்லை. ஆச்சாரியாளால் 5 இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டு ஆராதிக்கப்படும் பஞ்சலிங்கங்களை அவர் ஈஸ்வரனிடமிருந்தே பெற்றுக்கொண்டதற்குத்தான் இதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சிவ ரகசியத்தின் கொள்கை சிவபக்தியை சாதனமாக கொண்டு சிவ சாயுஜ்யம் பெறுவதே மோட்சம் என்பது. ஆச்சாரியாலோ பக்தியை எந்த ஒரு தெய்வமானாலும் அதனிடம் பக்தி வைப்பதை ஞானத்திற்கு பூர்வாங்கமாக சொல்லி அப்புறம் ஞான விசாரம் என்ற சாதனத்தினால் ஆத்ம சாட்சாத்காரம் பெறுவதுதான் மோட்சம் என்று சொன்னவர். சிவபக்தி சிவசாயுஜ்யம் ஆகியவற்றுக்கே முழு முக்கியத்துவம் தந்த 63 ஹரதத்தர் போன்றவர்களின் கணக்கில் ஆச்சாரியாலை சேர்ப்பதற்கில்லை. ஆகையால் சிவோத்கர்ஷத்தையே சிவனின் உயர்வையே ஸ்தாபிப்பதற்காக ஏற்பட்ட சிவ ரகசியத்தில் சிவபக்தர்களாகவே முற்றிலும் இருந்த மற்றவர்களை போற்றி சொல்லியுள்ள அளவுக்கு சிவபக்தராகவும் இருந்தவர் என்ற ரீதியிலேயே இடம்பெற்ற ஆச்சாரியாலை பற்றி சொல்லாமல் இருந்தால் அது எதிர்பார்க்கக்கூடியதே. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த புஸ்தகத்தில் அவரை ஈஸ்வராவதாரமாகவே சொல்லி இருக்கிறது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த பிரமாணமாகும். 9வது அம்சம் 16வது அத்தியாயம் முழுக்க அதில் ஆச்சாரிய சரித்திரம் சொல்லி இருக்கிறது. அதில் பரமேஸ்வரன் அம்பாளிடம் சங்கரர் என்ற பெயருடன் என் அம்சத்தில் தோன்றியவராக ஒரு பிராமணோத்தமர் மலையாள தேசத்தில் சசலம் என்னும் காலடியில் ஒரு உத்தமமான பிராமண ஸ்திரீக்கு பிறக்கப் போகிறார் என்று சொல்வதாக ஆரம்பித்திருக்கிறது. கேரளே சசலகிராமே விப்ரபத்யாம் மதம் சஜ பவிஷ்யதி மகாதேவி சங்கராக்கியோ த்வி ஜோத்தம. மதம் சஜ மத் அம்ச ஜ என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர், என் அம்சமாக பிறந்தவர். இப்படி பரமசிவன் அம்பாளை மகாதேவி என்று கூப்பிட்டு சொல்கிறார். கூர்ம புராணத்திலும் ஈஸ்வரனே ஆச்சாரியாளாக அவதரித்ததை சொல்லி இருக்கிறது. கரிஷ்யத் யவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகித ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹித காம்யயா என்பதாக பரம கருணையினால் ஈஸ்வரன் ஜனங்களுக்கு ஹிதம் செய்யவே ஆச்சாரியாளாக வந்ததை சொல்லி இருக்கிறது. ஈஸ்வரன் செய்ய ஆசைப்பட்டது லோகஹிதம், உலக நலன். பூதானாம் ஹிதம், இப்படி ஹிதம் செய்ய விரும்பிய அவனோ நீலலோகிதன். நீலம் என்றால் நீர் வர்ணம்தான், லோகிதம் என்றால் சிவப்பு. சிவனை சிவப்பு நிறம் என்றும் சுத்த ஸ்படிக நிறம் என்றும் 2 விதமாக சொல்வதுண்டு. சாதாரணமாக வட தேசத்தில் சமஸ்கிருத நூல்களில் சுத்த வெளுப்பு ஸ்படிக வர்ணம் என்றும், தெற்கே தமிழ் நூல்களில் பவளம் போல மேனி செம்மேனி அம்மான் என்றும் சொல்லியிருக்கும். ஆனாலும் வேதத்திலேயே ஸ்ரீ ருத்ரத்திலேயே தாமிர வர்ணமாய் அருண வர்ணமாய் விலோகிதன் என்றே சொல்லும்படி நல்ல லோகித வர்ணமாய் பரமசிவன் இருப்பதையும் சொல்லி இருக்கிறது.
அந்த சிவப்பு சிவனே இடது பாகத்தில் நீளமான அம்பாளை வைத்துக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரனாகவோ அல்லது மகாவிஷ்ணுவை வைத்துக்கொண்டு ஹரிஹர மூர்த்தியாகவோ இருக்கும்போது நீலலோகிதன் எனப்படுவார். சந்தியாவந்தன உபஸ்தான திக் வந்தனத்தில் மேற்கு பார்த்து சொல்லும் ஹரிஹர மந்திரத்தில் இதையே கிருஷ்ண பிங்களம் என்று சொல்லியிருக்கிறது. கிருஷ்ண என்பது ஷியாமலமான விஷ்ணு, பிங்கள என்பது சிவந்த பரமசிவன். கூர்ம புராணத்தில் சக்தி சகிதரான பரமேஸ்வரன் தாமே சங்கராச்சாரியராக அவதரிக்கப் போவதைத்தான் கரிஷ்யத் யவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகித என்று சொல்லியிருக்கிறது. ஜனங்களுக்கு பரமஹிதம் செய்ய விரும்பிய ஈஸ்வரன் ஸ்ரௌதம் என்னும் வேத வழக்குகளையும் ஸ்மார்த்தம் என்னும் தர்ம சாஸ்திர அனுஷ்டானங்களையும் மறுபடியும் நன்கு நிலைநாட்டுவதற்காகவே இந்த அவதாரம் எடுத்தான் என்பதை ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹித காம்யயா என்று சொல்லியிருக்கிறது. லிங்க புராணத்திலும் இப்படியே வேத வித்யைகளும் வேத கர்மாக்களும் கலியுகத்தில் ரொம்பவும் நிந்தனைக்கு ஆளாகும் சமயத்தில் நீலலோகிதன் என்கிற ருத்ரனாகிய மகாதேவன் சங்கரராக வந்து தர்மங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி களி தோஷத்தை முறியடித்து வெற்றி கொண்டு அப்புறம் தம்முடைய பரம பதத்திற்கு திரும்ப போகிறார் என்று சொல்லி இருக்கிறது. நித்தந்தி வேத வித்யாம்ச த்விஜா கர்மாணி வை கலௌ கலௌ ருத்ரோ மகாதேவ சங்கரோ நீலலோகித பிரகாசதே பிரதிஷ்டார்த்தம் தர்மச்ச விக்ருதாக்ருதி ஏதம் விப்ராநிஷேவந்தே ஏனகேனாபி சங்கரம் கலிதோஷான் வினிர்ஜித்ய பிரயாந்தி பரமம் பதம். பவிஷ்யோத்தர புராணம் என்பதாக வருங்காலத்தை சொல்லும் புராணம் களி பிறந்து 2வது 1000 முடியும் போது லோகானுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் 4 சிஷ்யர்களோடு சங்கரர் அவதரிக்கப் போகிறார் என்று சொல்கிறது. கல்யாத்தௌ த்விசகஸ்ராந்தே லோகானுகிரக காம்யயா சதுர்பி சக சிஷ்யஸ்து சங்கரோ அவதரிஷ்யதி. இதிலே 2வது வரி அப்படியே வாயு புராணத்திலும் இருப்பதை தான் ஸ்ரீ ருத்ர பாஷ்யக்காரர் மேல்கோள் காட்டினார் என்று பார்த்தோம். பூதானாம் ஹித காம்யயா என்று கூர்ம புராணம் சொல்வதையே இங்கு லோகானுகிரக காம்யயா என்று சொல்லியிருக்கிறது. பிரம்மாண்ட புராணம் என்று ஒரு புராணம், லலிதா சகசரநாமம், லலிதாம்பிகையின் கதை முழுவதையும் கூறுவதான லலிதோபாக்கியானம் ஆகியன அதன் உத்தர பாகத்தில்தான் வருகின்றன. அந்த புராணத்தின் ஒரு பிரிவு மார்க்கண்டேய சம்ஹிதை என்பது. அதில் 3வது பரிஸ்கந்தத்தில் அத்தியாயத்தில் ஆச்சாரியாலின் அவதார விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. லோகானுகிரகத்திலேயே சிந்தையாய் இருந்ததால் ஈஸ்வரன் இப்படி அவதாரம் பண்ணினான். அவனுக்காகவே அந்த எண்ணம் இருந்தபோதிலும் பிரம்மாதி தேவர்கள் பெட்டிஷன் கொடுத்த பின் அவதாரம் எடுத்தான். நாஸ்திகமான சர்வாகாதி மதங்களை அழிப்பதற்காக காலடியில் இருந்த சிவகுரு என்று பிராமணோத்தமரின் பத்னிக்கு சங்கரர் என்ற பெயருடைய பிள்ளையாக பிறந்தான் என்று அதில் சொல்லி இருக்கிறது. லோகானுகிரக தத்பர பரமசிவ சம்பிராப்திதோ பிராமண சர்வாகாதி மத பிரபேத நிபுணாம் புத்திம் சதாதாரயன் காலாட்யாக்கிய புரோத்தமே சிவகுர் வித்யாதி நாதச்ச ய தத் பத்ன்யாம் சிவதாரகாம்ச முதித ஸ்ரீ சங்கராக்கியாம் வகன். சௌர புராணம் என்று சூரியனையே பரமாத்மாவாக சொல்லும் ஒரு புராணம் இருக்கிறது. சூரியனுக்கு சவிதா என்று பெயர். சாவித்ரி என்பது இந்த சவிதாவின் தொடர்பாக ஏற்பட்ட பெயர்தான். தாயாக உயிரை உண்டாக்கி போஷிப்பதால் சவிதா என்று பெயர். பிரசவம் என்று ஒரு உயிர் பிறப்பதை சொல்கிறோம் அல்லவா? சவிதா. காயத்ரி மகாமந்திரத்தில் சவிதா என்ற பெயரே குறிப்பிடப்படுகிறது. அந்த சவிதாதான் சங்கரராக பிறந்து
வியாசாச்சாரியாலின் பிரம்ம சூத்திரத்தின் சரியான அர்த்தத்தை விளக்கிச் சொல்லி வேதத்தின் பரம தாத்பரியத்தையே தர்க்க ரீதியில் ஸ்தாபித்தவர் என்று சௌர புராணத்தில் சொல்லி இருக்கிறது. வியாக்குர்வன் வியாச சூத்ரார்த்தம் ஸ்ருதோர்த்தம் யதோசிவான் ஸ்ருதேர் நியாய ச ஏவார்த்த சங்கர சபிதானனா. சபிதானனா என்பது சபிதா ந நா என்று 3 பதங்களாக பிரிய வேண்டும். இது குறித்து ஸ்ரீ சரணர்களின் விளக்கம். ஆச்சாரியால் தெய்வமான சவிதாவே, அதாவது சூரியனே சாதாரண மனுஷியர் இல்லை என்று ஸ்லோகம் சொல்கிறது. ந நா என்றால் மனுஷியர் இல்லை. பித்ரு என்பது பிதா என்று வருகிறது. சவித்ரு என்பது சவிதாவாகிறது. நர என்பதை ரு என்றும் சொல்வதுண்டு. நரசிம்ஹத்தை நரசிம்ஹம் என்றும் சொல்கிறோம் அல்லவா? பித்ரு பிதா, சவித்ரு சவிதா மாதிரி ரு நா. அதாவது நா என்றாலே நாம் நரர் மனுஷ்யர் என்று சொல்வது. நா நா என்றால் மனுஷ்யர் இல்லை என்று அர்த்தம். சிவாவதாரம் என்று மற்ற புராணங்கள் சொல்லும்போதும் அந்த சிவனை பரமாத்மாவாக கருதியே அப்படி சொல்லியிருக்கிறது. இங்கே சூரியனை பரமாத்மாவாக கருதும் புராணத்தில் சூரிய மூர்த்திதான் அவ்வாறு அவதரித்தது என்று சொன்னால் இதுவும் அதே அபிப்பிராயத்தை தான் கொடுக்கிறது. ஆச்சாரியாலை சூரிய மூர்த்தியாக சொல்வதிலும் ஒரு தனி பொருத்தம் இருக்கிறது. அஞ்ஞானத்தை தமஸாகவும் இருட்டாகவும், ஞானம் தருபவரை தமஸை போக்கி பிரகாசத்தை கொடுக்கும் சூரியனாகவும் சொல்வது வழக்கத்தில் உள்ளதுதான். ஞான பாஸ்கரன் என்று மகாமதியாக இருக்கப்பட்டவர்களை சொல்வதுண்டு. குறிப்பாக நமக்கு இவ்விஷயத்தில் என்ன குதூகலம் அளிக்கிறதென்றால், ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யர்களாக இருந்த 2 பேர் மகா பெரியவர்கள் அவரை இப்படி சூரியனாக சொல்லி இருப்பதுதான். ஆச்சாரியாலை பற்றிய ஸ்தோத்திரங்களில் முதல் ஸ்தானம் பெற்றிருப்பது தோடகாஷ்டகம். நேர் சிஷ்யரான தோடகர் அவரை ஸ்துதித்து பண்ணிய அஷ்டகம். அதில் ஆச்சாரியாலின் சன்னிதானத்தில் நேரே நின்று கொண்டு அவரை பார்த்து ஒரே அடியாக ஆனந்த பாஷ்பம் சொரிந்து கொண்டு அஹிமாம்சு ரிவார்த்த விபாசி என்கிறார். சூரியனாக இங்கே ஜுவலித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அர்த்தம். ஹிமம் என்றால் பனி, ஹிமாம்சு என்றால் பனியை தன் கிரணங்களால் பெருகவிடும் சந்திரன். அதில் சேர்த்து அஹிமாம்சு என்றால் பனியை வற்ற அடித்து விடுகிற சூரியன். அப்படிப்பட்ட சூரியனாக ஆச்சாரியால் இருக்கிறாராம். அவருடைய 4 பிரதானமான சிஷ்யர்களில் இன்னொருவர் சூரேஸ்வராச்சாரியால். அவர் ஆச்சாரியாலின் பிருகதாரண்ய கோபனிஷத் பாஷ்யத்திற்கு வார்த்திகம் விரிவுரை செய்திருக்கிறார். அதில் உதயகிரியிலிருந்து அஸ்தமனமாகிற மலைவாசல் வரையில் ஆச்சாரியாளான ஞான சூரியன் தம்முடைய கீர்த்தி கிரணங்களாக உள்ள சிஷ்யர்களால் வியாபித்து கொண்டு லோகத்தின் அஞ்ஞான அந்தகாரம் முழுவதையும் போக்கடிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்படியாக சங்கர விஜயங்களில் மட்டுமில்லாமல் ரிக் வேத, ரிக் ஸ்ரீருத்ரம், சிவ ரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை, விஷ்ணு தர்மோத்தரம், வாயு புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்யோத்தர புராணம், சௌர புராணம் ஆகியவற்றிலும் ஸ்ரீ சங்கர பகவத்பாதால் மனுஷியர் இல்லை, அவதார மூர்த்தி என்று சொல்லி இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இதுபோல் தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம்.
தேங்க்யூ.